இது நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நான் யார வந்து கேட்க? ஃபர்ஸ்ட் ஏன் அங்கிள் பிரச்சனை வரப்போகுது? அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதுக்கு முழுக்க முழுக்க நான் பொறுப்பு. சித்தப்பா, நீங்க என்ன விட இவனை ரொம்ப நம்பலாம் சித்தப்பா. ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன். ரெண்டாவது விஷயம், என்ன பிரச்சனை வந்தாலும் விவாகரத்து பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் என் லைஃப்ல கிடையவே கிடையாது. எனக்குன்னு இப்ப வரைக்கும் எந்த உறவும் இல்ல. நான் ஒரு அனாதை மாதிரி தான். எல்லாரும் இருந்தும் நான் அனாதை தான். உங்க பொண்ணை பாக்குற வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமே இருந்ததில்ல அங்கிள். இப்பவும் நீங்க சம்மதிச்சீங்கன்னா உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். கண்டிப்பா அவளை என் ஆயுள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா பார்த்துப்பேன். ஒருவேளை எனக்கு கல்யாணம் பண்ணி தரதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா உங்க பொண்ணை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல அங்கிள். அதுக்காக அவங்க என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் வற்புறுத்தல. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதையே சொல்லுங்க அங்கிள். நீங்க டைம் கூட எடுத்துக்கோங்க, நல்லா யோசிங்க. இவன் சரியா வருவான் அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு நான் என்ன பண்ணணுமோ அத்தனையும் நானே பண்ணுவேன். என் அப்பா அம்மா சொந்தம் பந்தம்னு